மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ உன்னதரின் மத்தியிலே உயிரோடு இருக்கின்ற நம் ஆண்டவருடைய அருகாமையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இவரே நமக்கு புகலிடமாக இருக்கிறார். இவரை போற்றுவதும் புகழ்வதும், இவரது மாண்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பெயரை போற்றி புகழ்வதும் தகுதியும் நீதியுமானதாக இருக்கிறது. காரணம், நாம் தவறி விழுந்த நேரங்களை குறித்து கொள்ளாமல் நம்மை ஏந்தி கொள்பவராக இருக்கிறார். நாம் கடந்து போகிற இந்த நேரங்களிலும் நம்மை தேடி வந்து அணைத்து கொள்பவராக இருக்கிறார். பல நேரங்களில் இவரை மறந்து போயிருக்கிறோம். மனம் போன போக்கிலே வாழ்ந்திருக்கிறோம். எல்லா தருணங்களிலும் நம்மை ஏற்றுக்கொள்பவராக இருந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய மீட்பின் காரணமாக இருப்பவரே, இதோ இந்த ஒரு சில மணித்துளிகளை உம்மோடு கூட இணைந்திருக்கிற நாங்கள் உம்மை முழு மனதோடு ஏற்றுக்கொள்க இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களது வாழ்வாக இருப்பவரே, எங்களது அடைக்கலமாக இருப்பவரே, எங்களுடைய புகலிடமாக இருப்பவரே, பல நேரங்களில் எங்களுடைய தகுதியை அறியாதவர்களாக நாங்கள் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிற நேரங்களில் எல்லாம் நீர் விரித்த கரத்தோடு எங்களுக்காக காத்திருக்கிறீர். இதோ உமது அருகாமையிலே உம்முடைய புகழ் இடத்தை தேடி வந்தவர்களாக உமக்கு அருகாமையிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வாரி அணைத்து கொள்ளும். உம்முடைய இந்த பாதுகாப்பான இடம் இந்த உலகில் நாங்கள் இன்னும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய அருகாமையில் எங்களுக்கு பயமில்லை. உங்களது அருகாமை எங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பானது.
ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய சிறகின் நிழலிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதித்து போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எல்லாம் வல்லவர் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாக்கு மாறாத கடவுளாய் இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி. தூய் ஆவியானவரை, துணையாளரை உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. சொன்னபடியே இதோ விண்ணேற்பு அடைந்த 10வது நாளிலே இதோ தூய் ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பினீரே. தூய் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அத்தனை திருத்தூதர்களும் இதோ உமக்காக சான்று பகர துணிந்தார்கள். தங்களுடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு துணிந்தார்கள். பயந்து மூடிய கதவுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டிருந்த அவர்கள் இதோ கதவுகளை திறந்து துணிச்சலோடு உம்மை அறிவித்தார்கள். உமக்காக உயிர் கொடுத்தார்கள் ஆண்டவரே. இதோ அந்த வழியிலே, அவர்கள் வழியிலே கிறிஸ்தவம் என்று தலை தோங்கி இருக்கிறது. நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பெருமைப்படுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த வாய்ப்பை, இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தூய் ஆவியானவர் எல்லாமுமாயிருந்து எங்களுக்கு வழிநடத்துகிறார். தந்தையிடமிருந்தும் இதோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் புறப்பட்டு வந்து இதோ எங்களை நிரப்புகிறார், எங்களை வழிநடத்துகிறார் ஆண்டவரே. இந்த தூய் ஆவியானுடைய வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தூய் ஆவியுடைய கனிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு திருவருட்சாதனத்தை, ஒவ்வொரு அருளடையாளத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பெறுகின்ற பொழுது தூய் ஆவியானவர் எங்களுக்குள்ளே மீண்டுமாக புது பிறப்பெடுக்கிறார். நாங்கள் புது பிறப்படைய செய்கிறார். எங்களை தூண்டி எழுப்புகிறார், எங்களை வழி நடத்துகிறார், எங்களை ஒருங்கிணைக்கிறார். புதிய மக்களாக, புதிய படைப்புகளாக உமக்கு சான்று பகர எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். ஞானம், புத்தி, அறிவு, ஆலோசனை, வல்லமை, தெய்வ பயம், பக்தி என்று எல்லா வகையும் இந்த வரங்களையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவரே. இந்த தூய் ஆவியானவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரங்கள் எங்களிலிருந்து செயல்படட்டும் ஆண்டவரே. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தூய் ஆவியின் கனிகள் ஆண்டவரே 22வது வசனத்திலே 9 அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். தூய் ஆவியின் கனிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தூய் ஆவியின் கனிகளை வாழ்வாக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூய் ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் எங்களுக்குள்ளே வந்து உம்முடைய வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறார். இதை வாழ்வாக்க உமக்கு சான்று பகர ஆண்டவரே, தூய் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து செயல்பட நாங்கள் தான் பல நேரங்களில் அனுமதிப்பதில்லை. அதற்கு மாறாக ஊனியல்பின் செயல்பாடுகளுக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கொள்கிறோம். தூய ஆவியானவர் செயல்பட விடாமல் நாங்கள் தடுத்து விடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதற்காக வருந்துகிறோம். எங்களுடைய பலவீனத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. ஆற்றலை தாரும். ஞானம், புத்தி, அறிவு எங்களிடமிருந்து செயல்படட்டும் ஆண்டவரே. தூய ஆவியின் கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களால் செயல்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. அதன் வழியாக இறையாட்சியை நாங்கள் கட்டி எழுப்பக்கூடிய கருவிகளாக நாங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தூய் ஆவியானவர் மீண்டுமாக எங்களுக்குள்ளே வந்து எங்களை தூண்டி எழுப்பட்டும் ஆண்டவரே. இடம் வேண்டி செபிக்கிறோம். வாக்கு மாறாத தேவன் இதோ அந்த தூய் ஆவியானவரை கொடுத்தீரே ஆண்டவரே. இந்த தூய் ஆவியானவருக்காக இதோ இந்த வேளையிலே நாங்கள் பாடி செபிக்க இருக்கிறோம். அனைவரும் நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி வேண்டுவோம். தூய் ஆவியானவருடைய வரங்கள் நமக்கு கிடைக்கட்டும். தூய் ஆவியானுடைய கனிகள் நம்மிடமிருந்து செயல்படட்டும். தூய் ஆவியானுடைய கொடைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கொடைகள் என்று சொல்லும் பொழுது பற்பலைய பணிகள் இருக்கின்றன. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கிறோம். அந்த பணிகளை நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை தூய் ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார்.
இறைவாக்குரைக்கக்கூடிய பணி, குணமாக்கும் பணி, வழிநடத்தக்கூடிய பணி என்று சொல்லி தூயாவியானவர் நமக்குள்ளே கொடுத்து கொண்டிருக்கிறார், உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதை கண்டு உணர வேண்டும். இது இந்த வேளையிலே ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு தூயாவியானவர் நம்மிடமிருந்து இறங்கி செயல்பட நாம் என்ன பணிகளை ஆண்டவருக்காக இந்த சமூகத்திலே செய்ய வேண்டும் என்பதை உணர்த்திட வேண்டுவோம். அந்த பணிகள் வழியாக தூயாவினுடைய கனிகளை எல்லாம் நாம் ஆற்றிடுவோம், வெளிப்படுத்திடுவோம், நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிடுவோம். ஒரே எண்ணம் கொண்டவர்களாக, ஆண்டவர் இயேசுவின் சாட்சிகளாக இதோ இறையாட்சியை கட்டி எழுப்ப ஒரே குலமாக இணைந்திடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம்முடைய ஆவியானவரை எங்களுக்குள்ளே அனுப்பியருளும். ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திருப்பாடல் 32
எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில் மொழி: என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. கருணை என்ற அற்புதத்தை தம் வடிவமாக கொண்டிருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, நீரே எங்களுடைய புகலிடமாக இருக்கிறீர் என்பதை திருப்பாடல் வழியாக நீர் எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடமன்றோ இருக்கிறது என்று சொல்லி உம்மை நாடி தேடி வந்த அந்த பேதுருடைய நம்பிக்கையோடு ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேதுருவிற்கு நீரே புகலிடமாயிருந்தது போல் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே புகலிடமாக வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஏழையரே, ஒடுக்கப்பட்டவர்களே, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, நீரே எங்களுக்கு புகலிடமாக இருக்கிறீர் என்பது உமது வார்த்தைகளினால் எண்பித்திருக்கிறீரே. உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ நீரே எங்களுடைய புகலிடம் என்பதை நாங்கள் நம்பி ஜெபிக்கின்றோம். சோர்வாக இருக்கிற பொழுது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது, அவமானத்தில் அழுது குமுறுகிற வேளையிலே ஆண்டவரே, உமது கரம் எங்களது புகலிடம். நாங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடிய வேளையிலே, பிறரை ஏளன பார்வையோடு பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவரே, நீரே எங்களுக்கு மன்னிக்க கூடியவராக, நாங்கள் தவறிழைக்கிற வேளையிலெல்லாம் நீரே எங்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடியவராக இருப்பதனால் உமது இருதயமே எங்கள் புகலிடம். இன்று ஏராளமான சகோதரர்கள் சகோதரிகள் வெள்ளி நாடுகளிலே, வெள்ளி ஊர்களிலே தங்களது சொந்த இடத்தை விட்டு, ஆலயத்தை விட்டு, திருப்பலி பார்க்க முடியாமல், பங்கேற்க முடியாமல், ஜெபிப்பதற்கான சூழல் இல்லாமல் இருக்கக்கூடிய வேளையிலே, நற்கரை ஆண்டவரை அனுபவிப்பதற்கான நேரம் இல்லாத வேளையிலே ஆண்டவரை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது வாய்ப்பில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகளிலும் அவருடைய எண்ணமும் அவருடைய உள்ளமும் ஆண்டவரே உம்மையே எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். திருப்பாடல் 32 வாசிப்பது போல ஆண்டவரை எங்கு சென்றாலும், எந்த ஊருக்கு, எந்த நாட்டிற்கு சென்றாலும் எங்களுடைய மனமெல்லாம் உம்மையே ஏங்கி தவிக்கிறது என்பதை வெளிப்படையாக ஆண்டவரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகளை இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவரே உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். பாபிலோனுக்கு அடிமையாக அழைத்து செல்லப்பட்ட இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய ஆலயத்தை கடந்து தூரமான ஒரு இடத்திலே இருக்கிற வேளையிலே, எப்பொழுது எங்களுடைய இல்லத்திற்கு திரும்புவோம், எப்பொழுது எங்களுடைய ஆலயத்திலே ஆண்டவரை முகமுகமாக சந்திப்போம் என்று ஏங்கி தவித்து பாடக்கூடிய திருப்பாடல் 84 நாங்களும் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, அடைக்கலான் குருவிகளுக்கும் சிட்டு குருவிகளுக்கும் இடம் இருக்கிறதே, ஆண்டவரே எங்களுக்கும் அந்த ஆலயத்திலே ஒரு இடத்தை தருவீரோ என்று ஜெபிக்கக்கூடிய
இந்த இஸ்ராயேல் மக்களுடைய நம்பிக்கை உணர்வோடு நாங்களும் ஜெபிக்கின்றோம். இதோ பல்வேறு இடங்களிலே திருப்பலிலே பங்கேற்க முடியாமல், உம்மை சந்திக்க முடியாமல், ஆண்டவரை ஏதோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகளுக்கு மீண்டுமாக ஒரு நல்ல புகலிடமாக இருந்தருள்வீராக. ஆமென். கருணை வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசையான இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னார், புவி மீது இசைஞான இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன்வானவின் மீதில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ, உன்னை உலை மீது ஒளிரும் இருபால தாய்வே, இறை மீட்டும் யாழில் நரம்பால தேவே, மனவாச திறந்தே உன்மயமாகுமே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. ஆண்டவரே, எல்லாம் வல்லவரை உம்மை போற்றுகிறோம். உம்மை புகழ்ந்து ஆராதித்து வழிபடுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மீட்பனாகவும், நீர் எங்கள் வாழ்வில் ஒளியாகவும், நாங்கள் உம்மோடு தங்கக்கூடிய மக்களாகவும் வாழுகிற பொழுது இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் கண்டு அஞ்சவும் தேவையில்லை, நடுங்கவும் தேவையில்லை. நீர் வழிகாட்டும் ஒளியாக இருக்கிற பொழுது நாங்கள் எத்தகைய இருளிலும் எத்தகைய கடினமான பாதைகளிலும் எங்களால் நடந்து செல்ல முடியும். நீரே எங்கள் மீட்பு என்பதை எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்திருக்கிற பொழுது அதற்காக எங்கள் வாழ்வு பாதையை மாற்றியமைக்க முடியும். அதனால் வருகிற தடைகளை தாண்டி செல்ல முடியும்.
இதோ கூனி குறுகியிருந்த திருத்தூதர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பொழுது, இயேசுவே எங்கள் மீட்பர், உயிர்த்த இறைவன், எங்கள் ஆண்டவர் என்று அவர்கள் மனதிலே ஆழமாக உணர்ந்து அனுபவித்த பொழுது எதையும் கண்டு அவர்கள் பயப்படவில்லை. அவர்களுடைய குறையோ, பலவீனமோ, தடைகளோ, துன்பங்களோ, தாங்கள் செல்லுகின்ற பாதையினால் ஏற்படுகின்ற கொடூரமான சிலுவை சாவோ வாழ்வோ எதையும் பற்றி அவள் கவலைப்படவில்லை. என் ஆண்டவர், என் உயிர்த்த இறைவன் எனக்கு மீட்பரானார், அவரே எனக்கு ஒளியானார் என்று சொல்லி தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். கொலை செய்யப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள், தூக்கி எறியப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள், அவமதிக்கப்பட்டார்கள். ஆனால் இவற்றில் எல்லாவற்றிலும் அவர்கள் உள்ளத்திலே ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவியது. காரணம், உயிர்த்த ஆண்டவர், என் ஆண்டவர் எனக்கு மீட்பராகும் ஒளியாக இருக்கிறார். அவரிலே நான் வாழ்கிற பொழுது எனக்கு எதுவுமே பயமில்லை, கலக்கமில்லை என்று சொல்லி அவள் புறப்பட்டு சென்றார்கள். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக வாழ்வின் பாதையிலே பல்வேறு தடைகளையும், பல்வேறு சோகங்களையும், பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளையும், அவமதிப்புகளையும் தாங்கி கொண்டு, உள்ளத்திலே ஏந்தி கொண்டு, கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே உமது கருணையால், உமது இரக்கத்தால் நிரப்பியருளும். அவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பானார், அவர் இருக்கிற பொழுது நான் எதையும் கண்டு அஞ்சவில்லை என்று அவள் வாயார எடுத்து கூறக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு இரக்கத்தையும் சக்தியையும் கொடுத்தரலும். இது அவர்களோடு இணைந்து நாங்கள் ஒவ்வொருவரும் அது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒளியாகவும் மீட்பாகவும் இருந்து எங்கள் பாதையை செம்மையாக்கி வழி நடத்தியலும். எங்கள் பாதைகளிலே வருகிற எல்லா தடைகளையும், எல்லா துன்பங்களையும் நீக்கிவிட்டு, தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் சரி, எங்கள் வாழ்விலே எல்லா தீமைகள் சூழ்ந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் உயிர்த்த இறைவன், வாழ்வளிக்கும் இறைவன், எங்கள் மத்தியிலே நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கிற இறைவன் எங்களை வழிநடத்துவார், எங்களுக்கு வாழ்வளிப்பார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர அருள் தாரும். ஆமேன். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். தீயோ என்னை வளைத்தாலும் தீமையானுக விடமாட்டார், தீமையானுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பானார்.
தீயோ படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையேது தேடும் எனக்கு குறையேது இறைவன் எனது மீட்பானார். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் தேடுகிறேன். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் தேடுகிறேன். தேவன் உமது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே, நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை எப்பொழுதும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி நூல்களை புரட்டுகின்ற பொழுது இவ்வாறு பார்க்கிறோம். ஆயனில்லா ஆடுகள் போல மக்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். நீர் அவர்களை பார்த்தீர், அவர்கள் மேல் பரிவு கொண்டீர், பலவற்றை போதித்தீர். ஆண்டவரே, இன்றும் கூட நாங்கள் ஆயனில்லா ஆடுகள் போலத்தான் இருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தலைமைக்காக எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம், வீழ்த்தப்படுகிறோம், அடிமையாக்கப்படுகிறோம், ஒதுக்கப்படுகிறோம், பயன்படுத்தப்படுகிறோம். எங்களுக்கு மதிப்பில்லை, அங்கீகாரம் இல்லை, எங்களுக்கு அதிகாரமும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற உலகிலே எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எதிலும் அரசியல் இருக்கிறது. சுயநலம், ஆணவம், பேராசை அதில் இருக்கிறது. இதனால் தான் நாங்கள் இவ்வாறு ஓர் ஆயனில்லா ஆடுகளாக தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை, மக்களை பார்த்த பொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு தேடி சென்றீர் ஆண்டவரே. பலவற்றை போதித்தீர். அவர்களுடைய மனங்களில் ஒரு நிறைவை, அன்பை, பாசத்தை, மகிழ்ச்சியை, அமைதியை கொடுத்தீர், விதைத்தீர் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அமைதியை, மகிழ்ச்சியை எங்களுக்கு விதைக்க மாட்டார்களா, ஏற்படுத்தி தரமாட்டார்களா என்றுதான் ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஓடி ஓடி உழைக்கிறோம், ஆனாலும் நிறைவு காண முடியவில்லை. ஆனால் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பக்கம் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது,
பல பேருக்கு எதுவும் கிடைக்காமல் இருக்கிறது. பகிரக்கூடிய மனநிலை இல்லாமல் இருக்கிறது. மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கூட பட்டினியால் துடித்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். வேலைக்காக எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் ஆண்டவரே. ஆயனில்லா ஆடுகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் அக்கறை கொண்டு எங்களுக்காக செயல்படக்கூடிய தலைவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் பரிவு கொண்டு எதை செய்தாலும் அது ஒரு அரசியல் நோக்கத்தோடு செய்யாமல், இது மக்களுக்கு தேவை, இதில் ஆதாயம் எனக்கு தேவையில்லை, மக்கள் பயன்பெறுகிறார்கள், மக்கள் முன்னேற்றம் அடைகிறார்கள் என்ற நோக்கத்திலே செயல்படக்கூடிய தலைவர்கள் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அதற்காக அந்த வேளையிலே வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. சீடர்கள் எல்லாம் உம்மை பார்க்கின்ற பொழுது கண்டுகொண்டார்கள். அதனால்தான் பேதுரு இவ்வாறு சொன்னார், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன என்று சொல்லி சரணடைந்தார். அவரோடு கூட மற்ற சீடர்களும் உம்முடைய பாதத்தில் சரணடைந்தார்கள். அவர்களை நீர் பரிவோடு பார்த்து கொண்டு அவர்கள் மேல் அன்பு செலுத்தினீர். அவர்களுக்காக உம்மையே கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்களும் உம்மை தேடி வந்திருக்கிறோம். நீர்தான் எங்கள் மேல் அன்பு கொள்கிறீர் என்பதை அறிந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த வேண்டுதல்களை ஏற்று எங்களை வளப்படுத்தக்கூடிய, எங்களை முன்னேற்றக்கூடிய, எங்களுடைய வாழ்விலே நிறைவை, அமைதியை, மகிழ்ச்சியை தரக்கூடிய நல் மனிதர்களை அடையாளம் காட்டும். நல் தலைவர்களை எங்களுக்கு அடையாளம் காட்டும். வேண்டி செபிக்கிறோம். யாரிடம் செல்வோம் இறைவா? ஆயனில்லா ஆடுகளாக இருக்கிறோம். உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஆமீன். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா,
குவலயம்தான் இணைவதைப் போல், குவலயம்தான் இணைவதைப் போல், யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா, 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 இறைவா. உம்மிடம் வந்து உண்டவர்கள் ஆயிரம் ஆயிரம், உம்மிடம் வந்து குணம் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். உம் அருகாமையில் வந்து அருள் பெற்றவர்கள் தாராளம். ஆண்டவரே, ஆனால் பலரும் உம்மிடமிருந்து கடந்து போனார்கள், அகன்று போனார்கள். அப்பொழுது பேதுருவை பார்த்து அன்பொழுக ஒரு கேள்வியை கேட்கிறாய், நீங்களும் என்னை விட்டு பிரிய நினைக்கிறீர்களா? பேதுரு அன்பொழுக, ஆண்டவரே யாரிடம் போவோம்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே உள்ளது என்று சொல்லி தன்னுடைய அன்பை, அந்த நேரத்து உணர்வை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, ஆனால் நாங்கள் பல நேரங்களில் எங்களுக்கு உணவு இல்லாத பொழுது, எங்களுடைய உறவுகள் எங்களை தேற்றாத பொழுது, நாங்கள் நம்பியிருக்கிற செல்வங்கள் எங்களுக்கு இல்லை என்று மறுக்கப்படுகிற பொழுது, உம்மை வந்து இறுக்கமாக பற்றி கொள்கிறோம். எங்களுக்கு யாருமே இல்லை என்று கதறி அழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இயல்பு இதுவாகவே இருக்கிறது. எங்களுடைய இயல்பை தெரிந்தும் அறிந்தும் கூட எங்களை ஏற்றுக்கொள்கிற கடவுளாக இருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, இதோ உமது பிரசன்னத்திற்கு முன்பாக வந்து எங்களது இயலாமையை வெளிப்படுத்துகிறோம். எங்களுடைய அன்பு இருதயத்திலிருந்து வருகிறதோ இல்லையோ, ஆனால் இயலாமையின் வெளிப்பாடாக பல நேரங்களில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பேரன்போடு எங்களுடைய இந்த எளிய அன்பை ஒரு பொழுதும் ஒப்புமை செய்ய இயலாது ஆண்டவரே. ஆனாலும் கூட இந்த எளிய அன்பினாலே, இந்த எளிய நம்பிக்கையினாலே எங்களை இணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை தேற்றும் ஆண்டவரே. எங்களுடைய இயலாமையினால் தான் நாங்கள் உம்மை அண்டி வந்து நிற்கிறோம், உம்முடைய அருகாமையில் இருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லி சொல்லி கதறி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய புகழிடம் நீர்தாம் ஆண்டவரே. எல்லா இடங்களுக்கும் ஓடி அலைந்தவர்களாக, அலைந்து களைத்தவர்களாக உமக்கு அருகாமையில் இருக்கிற உம்முடைய மகனையும் மகளையும் சேர்த்து கொள்ளும், அணைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இந்த நிலையிலேயே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. இதோ நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும், இந்த அற்புதமான நற்கருணை கொண்டாட்டத்திலே பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் நீதாமை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீதாமை ஆசீர்வதியும். கட்டி பிடிச்சுக்கங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் யாரிடம் செல்ல முடியும்? ஒப்பு கொடுக்கிறோம். அருள் அடையாளத்தை தாழ்ந்து
பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.